என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன்னுடைய நல்ல மனதிற்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். என் குழந்தையே, நீ இந்த தாயானவளின் வாக்கினை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டுமென்றால் தெய்வ அருள்வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உனக்கு நான் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். என் குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று உனக்கு சொல்வதற்காக அதனை தெரிந்து கொண்டு உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என் குழந்தையே, வெளியில் எங்கும் உன்னுடைய வறுமைக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது. என் பிள்ளையே, அது உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டுதான் நான் வந்துள்ளேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல எந்நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியானால் உன் அம்மா உன் இல்லத்தில் நடந்தது எப்பொழுது இருப்பதாக சொன்ன தவறுகள் என்ன தெரியுமா? எந்நாளும் உன் இல்லத்தில் வாழ்க்கையில் இந்த விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனைத்தான் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்ல வந்துள்ளேன். அதனை நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்துள்ளேன். என் குழந்தையே, உன் அம்மா சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அம்மா காரணமில்லாமல் உலகத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. என் குழந்தையே, அது உண்மைதான். நானே கண்கூடாக காப்பாற்ற வந்திருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீயே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, இதை நீ தெரிந்து செய்கின்றாயா அல்லது தெரியாமல் செய்கின்றாயா? இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்தும் கூட ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, தான் செய்தது தவறு என்பதனை அதன் பின்னால் உணர்த்துவதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்கள் குடியமர வைக்க வேண்டும் என்றால், தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உனக்கு அவர்கள் ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் இன்னமும் அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? உனக்கு துணையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியாரும் குபேரனும் தான். என் குழந்தையே, இவர்கள்தான். இவரையும் ஒரு நாள் அவமதித்து விடாதே. அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சோதித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும். என் குழந்தையே, அது அவர்களை போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ சிந்தித்தால் அது அவரை அவமதிப்பதற்கு சமமாகும். என் குழந்தையே, அதுபோல சாதத்தை பாத்திரத்திலிருந்து கரண்டி உரசும் சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்கக்கூடாது. இது அன்னபூரணியையும் அன்னபுவனேஸ்வரியையும் அவமதிப்பதற்கு சமம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான ஒரு செயல்தான் என்பதனை நீ புரிந்து கொள்.
சத்தம் உள்ளே போடக்கூடாது. நீ எப்படி எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய். அந்த ஊறுகாய் தட்டில் அதுவும் வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, அது அப்படியல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வலித்து எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாடும் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, காகத்திற்கு போட்டாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, யாரேனும் ஒருவருக்கு வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக ஆகிவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அது உன்னை வீணடிக்க சொல்லவில்லை. சில குழந்தைகள் நினைப்பார்கள், அம்மா, நிறைய பொருட்கள் கூப்பிட முடியாமல் காணியாக செல்கின்றது. களனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது என் பிள்ளையே. அதை மாடுகளுக்கு உணவாக அருந்துகின்றது அல்லவா? அதனால் அதனை நீ வீணாக்குவது ஒரு பொழுதும் நினைக்காதே. இன்னொரு உயிருக்கு உணவாகத்தானே கொடுக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வீணாக்குவது என்றால் என்ன தெரியுமா? யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான். நீ எங்கே போடுகின்றாய், எப்படி போடுகின்றாய், அந்த இடத்தில் எந்த ஒரு உயிரினமும் வராது. அதை அவர்கள் யாருமே உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள். அதுபோன்று செய்வதுதான் வீணடிப்பது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு புதியதாக தோன்றலாம். ஆனால் ஒரு உயிர் என்ற விதத்தில் நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். அப்படி செய்வது நீ நிச்சயமாக நீ இன்னொருவருக்கு உணவை கொடுக்கின்றாய் என்ற அர்த்தத்தில்தான் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வெளியில் சென்று விட்டு உணவை அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாகிவிட்டது. அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது. ஒருவேளை அதை என் பிள்ளை உனக்கே தெரியாமல் அவைகள் எல்லாம் குப்பையில் தள்ளலாம். அங்கு இருக்கின்ற நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும். அப்படி இல்லாமல் அது வீணாகி போகின்றது என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு நாளும் உணவை வீணடிக்காதே. எத்தனையோ மனிதர்கள் உணவு இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஒருவேளை உணவு உண்பதற்கு அவர்களுக்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த உலகத்தில் பாதையால் நீ வீணடிக்கின்ற ஒரு உணவு ஒருவருக்கு, எந்த ஒரு ஜீவனுக்காவது அது வயிற்று பசியை நீக்கும் என்பதனை நீ மனதளவில் புரிந்து கொண்டு உணவை வீணடிக்காமல் இனி சாப்பிட வேண்டும். என் குழந்தையே, நீ இப்படி செய்தாலே நீ மற்றவர்களுக்கு உணவளிப்பதனால் உன்னுடைய குடும்பத்தை இருக்கின்ற வறுமையும் நீங்கும். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நீ இதனை விளக்கி சொல்ல வேண்டும். இப்படி நீ செய்தால் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.